ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து நான் டியூஸ்டே அதுவும் எடுத்திருந்தேங்க. டியூஸ்டே மார்னிங் வந்து ஒரு 6:00 தான் எழுந்திரிச்சிருந்தேன். சரி, எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். காலையில் வந்து தம்பிக்கு டிஃபனுக்கு ஏதாச்சும் சமைக்கணும். ஸோ வந்து காய் எதுவும் இல்லையே அப்படின்றனால தான் தம்பியும் பாப்பா 2 பேர் தூங்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் வந்து காய் வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வரக்குள்ளேயே எந்திரிச்சு ஒரு போரே ஆக்கிட்டாங்க. ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரே அழுகை. வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணிட்டு கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. நான் ஆக்சுவலாக கேரட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். கேரட்டில் வந்து சீவி கொடுத்து விடலாம் அப்படின்னு. தேங்காய் சாதம் தான் வேணும் அப்படின்னு சொன்னனால சரி ரைட் அவனுக்கு பிடிச்சதே செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி தான் தேங்காய் சாதமும் அவனுக்கு பிடிச்ச குச்சி சிப்ஸும் வந்து போட்டு கொடுத்து விட்ருந்தேன். வேன் வந்து 8:20 அப்படிங்கையிலலாம் வந்துடும். ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் முன்னாடி வரும், ஒரு சில நாள் கொஞ்சம் லேட்டாக வரும். எங்களுக்காண்டி வந்து அங்கே பக்கத்தில் வரையிலே வந்து ஆரன் கொடுப்பார் அந்த டிரைவரையா. ஸோ சவுண்டு வருதுடா அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ஓடி போய் வந்து வேனையும் பிடிச்சிருவோம். இல்லை ஒரு சில நாள் வந்து 8:20 போயிட்டோம் அப்படின்னா வேனையும் பிடிச்சிருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. மணி வந்து ஒரு 2-3 நாளாக எனக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். நானுமே வச்சு கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு மேலேயே இருக்கும். சரி எப்படி வைக்கிறது அப்படின்றது எனக்கே மறந்தே போச்சு. சரி ஒன்ஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இந்த சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூட வந்து பாசிப்பருப்பு வந்து சும்மா அரைவாசி மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 ஹார்ஸ் ஊறிச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான் ஊறவே வச்சுருந்தேன். தம்பி கொண்டு போய் வேனை ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் இருந்த எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு தான் பருப்பை வந்து ஊற வச்சேன். மணி வரதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 11:00 ஆயிரும். ஒரு 8:40க்கெலாம் வந்து என்னோடய ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்து பருப்புலாம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அவர் வர்றதுக்குள்ளே வந்து இதை ரெடி பண்ணணும். ஒரு 11:00 அப்படிங்கையிலாம் வந்து சரி இப்போ அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பருப்பு எடுத்துகிட்டு வந்து ஜாரில் வந்து போட்டுட்ருந்தேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும். நான் வந்து போடையிலே லைட்டாக தண்ணி இருந்துச்சு. நானும் அப்படியே வந்து போட்டுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 துண்டு வந்து சின்னதாக வந்து இஞ்சி, அது கூட பூண்டு, ஒரு 4 வரமிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் லைட்டாக வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. இனி வந்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு எப்பயும் போல் வந்து தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதான் வந்து பச்சையாகவும் நம்ம வெங்காயத்தை போட்டு நம்ம வடை செய்கிற மாதிரியும் வந்து பெரட்டி நம்ம வடை மாதிரியும் தட்டி வச்சு பண்ணலாம். நான் ஆனால் வந்து இந்த பருப்பை வந்து அரைச்சதை வந்து லைட்டாக வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து தாளிக்க போகிறேன். தாளிக்கிறது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. மீடியமான ஒரு ஹீட்டில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடணும். நம்ம வந்து கை பொறுக்கிற அளவுக்கு இருக்க ஹீட்டில் நம்ம அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பிடிக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேகிற கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 50% வேலையை வந்து சமையல் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். மணியும் வந்து வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த உருண்டையெல்லாம் இட்லி சட்டியில் போட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல போட்டோம் அப்படின்னா உடையாது. அதனால் வந்து லைட்டாக சூடு பண்ணி வந்து நான் போட போகிறேன். நீங்கள் இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் மறந்துருச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். பருப்பு உருண்டை குழம்பையும் கையோட வந்து நான் அடுத்து தாளித்து விட்டுற வேண்டியதான். எண்ணெய், அது கூட வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம், தக்காளி வந்து நான் வந்து அரைச்சிவே யூஸ் பண்ணிட்டேன். கட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மசியருக்கு லேட் ஆகும் அப்படின்றனால பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாத்தூள், அது கூட வந்து கரம் மசாலாவும் மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அப்படியே தாளித்து விட்டு கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக வைக்கணும். தண்ணி சுண்டுற ஸ்டேஜில் வந்து இந்த பருப்பையும் நான் உள்ளே வந்து அந்த உருண்டையும் ஆட் பண்ணிட்டேன். மசாலா கருகி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய், அது கூட வந்து ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு மட்டும் போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி அந்த தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அப்படின்றதுக்காண்டி. தண்ணியெலாம் நல்லா சுண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கையில் நம்ம வந்து உருண்டை எடுத்து போட்டுடலாம்.
குழம்புமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை தூவி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி திண்டுக்கல்லேருந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நான் தொண்டைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இருந்தேன்னு தெரியுங்களேங்க. அப்போ வந்து இவங்க என்னையோட பஸ் ஸ்டாப்பில் பார்த்தாங்க. அந்த ஒரு ஞாபகம் நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனால நேரில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம கரெக்டாக மெட்டர்னிட்டிக்கு அந்த அன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்தோம். நியர்பையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்குறீங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திண்டுக்கல்லேருந்து நம்ம மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி கூகுள் டைப் பண்ணிங்கனாவே நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வரும். நீங்கள் நேரில் கூட வந்து கூட இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக அவங்க என்ன ஒரு தடவை தொண்டைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரையில் பேங்க்கில் பார்த்துருப்பாங்க, பேசினாங்க. எனக்கு அப்போ பேசக்கூட முடியல. அந்த ஞாபகம் வச்சு இப்போ வந்து நேரில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கையிலே வந்து பக்கத்தூர்லேருந்து ஒருத்தவங்க 2 பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. மணிக்கு சாப்பாடு போட்டு விட்டு திரும்பி நானும் மேலே போய் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு கீழே வந்தேன். ரித்வினு ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். தம்பியும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு நைட் டின்னர் வந்து தோசையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோசை எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மணி வந்து எம்எஸ்எஸில் ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்றனால நைட் எடுக்க போயிட்டாரு. இந்த வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்தில் வந்து அந்த தென்னை மரத்துக்கு வந்து இந்த புண்ணாக்கெல்லாம் கலக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லியிருப்பாங்க போல். இந்த தோட்டத்துக்கும் வந்து அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் டியூட்டி கிளம்பி போவாங்க. தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்றதை நான் லைட்டாக ஷேர் பண்ணுறேன். பாப்பா உனக்கு யாரை பிடிக்கும்? யார் பாப்பா பிடிக்கும்? அது 2 பேர் அடிச்சா மட்டும் அம்மா தான் பிடிக்கும்ன்ற. உன்னை யார் அதிகமாக அடிப்பா? சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த கூட வரேன். எனக்கு போச்சு, கூட்டிகிட்டு போ. மூசி கட்டி விட்டுறேன். தோட்டத்துக்கு நாங்கள் போயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்குங்க. சாமி கும்பிடப்ப எல்லோரும் வந்து கீழே போனது தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தோட்டத்துக்கு போகவே முடியலை. நானுமே உங்கள் கூட சேர்ந்து வீடியோஸில் தான் ஆக்சுவலாக அவங்க தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ காலையில் எந்திரிச்சு நானும் வர்றேன், தோட்டத்துக்கு வர்றேன், தோட்டத்துக்கு வர்றேன்ட்டு வருதுல. வந்து பாரு இப்ப எத்தனை கால வெட்டி உங்க அம்மா அவங்க அப்பா வரங்குள்ள என்ன வேணாமா? சரி, யானை போட்ட சாணி அஜி என்ன பண்ணி வச்சிருக்குன்னு உரமாக்கிருச்சு. இதான் யானை போட்ட சாணி. என்னது என்னதுமா? ஏமா இந்த நேரத்தான் இருக்கு. எதுக்குது? தென்னை மரத்துக்கு குத்துறதுக்கா? அதுதான் ஒரு பண்டா இருக்கா? வண்டா எப்படி யூஸ் ஆயிரும். மரம் சும்மா சாதாரணமா இருக்குல்லடா. மேலே முதல் 20 கொண்டு போயிட்டோம்ல. தண்ணி கலந்து ஊற்றணுமா? ஊற வச்சிருக்கோம்ல போட்டு கீழே கீழே கட்டி இருந்தவங்க அந்த ஈரமொழி கலக்கும். கட்டி இல்ல வேப்ப முன்னாடி இதில் போட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருக்குங்க. நீயா இறங்காத, கீழே விழுந்துருவ. புண்ணாக்கு இப்படி கீழே ஊற்றிட்டு தண்ணி ஊற்றணுமா? நாளைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு கல்லுக்கு அதனால கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று செய்வோங்கிறது மாரி. அதுக்குலாம் கூட தேவையில்லை, நல்லா இருக்கு. இது 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 பட்டம் பட்டத்துக்கு மேலே புதுசாக வாங்கி வச்சுது. நீ எங்க பாப்பா வர்ற? இல்லை 7:20க்குலாம் வந்துக்கிட்டு என்ன பாப்பா அது? அது என்னத்தையும் பிடிக்க வந்திருக்கு. இப்போ பக்கத்துல போ.
பயம்லாம் நிக்குது. இவ்வளோ கிட்டக்க நிக்கிறேன் பாரு, பயமே இல்ல. எவ்வளவு கிட்டக்க நின்றுருக்கு, பயம் இல்லாம நிக்குது. அம்மா இங்க பாருமா, பாருமா ஓன்ட்டே வருது. டெய்லி வரும், நாங்க வந்தா உண்மையாவா? டெய்லியும் வருதா? நாங்க வந்தா வரும். என்னம்மா சொல்ற? ஆமாடா. வாங்க வாங்க அங்க போலாம். சரிப்பா. வீட்டுக்கிட்டே வர்றேன். அழகா இருக்கு குருவி. என்னப்பா குருவி கிட்டே வந்துகிட்டு இருக்கு நம்ம கூடயேன்னு. கூடயே வருது இது. சரி வா போலாம். சரி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டா குருவிய. வா 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 வா. வந்துடும் வா, வீட்டுக்கு வருமா வா. எப்படி கூப்பிடணும்? குயா குயா எப்படி? சரி வா. நீ நட்டது எது பாப்பா? இந்த மரம் தான். இதுதான் நீ நட்ட மரம். இந்த 3 மரம். மூணுமே நீ தான் நட்ட. வட்டக்குமிழ். வேகமா பெருசாயிரும் வட்டக்குமிழ். பீரோ செஞ்சுக்கலாம், கட்டில் செஞ்சுக்கலாம் வா. அப்புறம் எப்படி வரும் அதில்? அப்போ தேங்காய் வராதுல்ல. அடுத்த பாலை போட்டா சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் சாப்பாங்க ஒரு சீத்தாப்பழம் போய் பிடுங்க. சீத்தாப்பழம். இந்த இங்க ஒரு சீத்தாப்பழம் இந்த அங்கிட்டு ஒரு சீத்தாப்பழம் நட்டுருக்கோம். அப்படியே போய் இந்த பூச்சி பாரு. ஓ இப்போ விட்டுட்டு போன பாரா பாப்பா உனக்காண்ட ஐஸ்கிரீம் கொடுக்குறா. விட்டுட்டு போனதுக்கு கோவமா? நீ தூங்கிட்டு இருந்தா அதான் விட்டுட்டு போயிட்டான். சரி பாப்பா விட்டுட்டு போக கூடாது. விடு. சமாதானம் சொல்லு. அண்ணாக்கு முத்தம் கொடுத்து நீ கொடுத்துரு. நீ ஒரு முத்தம் கொடுத்து. எனக்கு பூஸ்ட், எனக்கு பூஸ்ட் அந்த பிள்ளை கொடுத்துருச்சு. டக்குன்னு குடிடா. ஏய் 8:20க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் வாட்ச் மெதுவாக ஓடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவேன், நான் அந்த வாட்ச் படி தான் நான் கிளப்பி விட்டுட்டு இருந்தேன். பாரு ரெடி ஆகி இப்போ தான் 8:25 ஆகுது. நீ உன் வாட்ச் கம்மியாக போகுது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உடனே இதுக்கு நான் தான் பொறுப்பா? இப்போ நீ லேட்டாக போகிறது கூட நான் தான் பொறுப்புன்னு சொல்லு. லாஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஆடி ஆஃபர் இல்லாமல் எக்ஸஸாக வந்து மெட்டர்னிட்டி கலெக்ஷன்ஸ்க்கு M and L சைஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. அது நானும் அந்த அக்காவுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மடித்து எடுத்து வைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சுங்க. அதையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கும் எக்ஸலுக்குமே வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்காது. சும்மா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து மேக்ஸிமம் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே நான் 11 மணிக்கு போனவன் 2 மணிக்கு தான் கீழேயே வந்தேன். வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். சத்து மாவு வந்து நாங்கள் அவங்க அத்தைகிட்டே வாங்கிக்கிறது ராஜீஸ் கிச்சன்லையே. பவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டின சத்து மாவு பவுட்ரு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் மகிழனிக்கு லாஸ்ட் கொஞ்ச நாளாக கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சனால அடிக்கடி வந்து கேட்பா. நான் அது ஒரு சில நேரம் வந்து காலையில் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து சரி மதியம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி மதியம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். மதியம் வந்து சாப்பிட்டுட்டு மிஷினில் கொண்டு போய் துணி வந்து போட்டு விட்ருந்தாங்க. அதை வந்து ஓடி நின்றுருந்துச்சு. ஈவினிங் ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. திரும்பி அதை எடுத்து காய வைக்கிறதுக்கே
பிள்ளைங்களையும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு திரும்பி கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அத்தை வந்து முன்னாடி போயிட்டாங்க. எங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. சரி நீங்கள் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அத்தை வந்து கூழ் ஊற்றுனனால கூழ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கூழ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சுண்டலும் பொங்கலும் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு என்னோடய டின்னரை வந்து இதோட முடிச்சுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு அம்மா வந்து தோசை ஊற்றிருந்தாங்க. அதை பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.